குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ் வந்து எப்படி பேக் ஆகிருக்கும், எப்படி அந்த பேக்கேஜ் வந்து எப்படி க்ளோஸ்லி பேக்கேஜ்னு நம்ம சொல்கிறோம், அதுக்குள்ளே அந்த பேக்கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு டாப்பிக்கு. இந்த பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லோரும் ஃப்ரூட் ஸ்டால் போயிருப்போம் இல்லையா, பழமுதிர் போயிருப்போம். இப்போ அந்த ஃப்ரூட் ஸ்டாலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அடுக்கி வச்சுருப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? அப்படியே ரெகுலர்லி அரேஞ்சாக இருக்கும். அதாவது கீழே நிறையாவும், கொஞ்சம் மேலே வரும்போது இன்னும் ஒரு அடுக்கு கம்மியாகவும் அப்படியே அழகாக சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த யூனிஃபார்மிட்டியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. லைக்கஸ் அதே மாதிரி தான் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டலுக்குள்ளே ஒரு ரெகுலர்லி பேக்கடாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரைட். இந்த பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸில் வந்து வேறு ஒரு 3 டைப்ஸில் ஆக்சுவலி இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து அந்த கிறிஸ்டல் பேக்கேஜில் வந்து ஒரு 2 டைப்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்பியர் இன் ஒன் டைரக்ஷன். ஓகேவா? லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்பியர் இன் ஒன் டைரக்ஷன்னா பாருங்கள், லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்பியர், திஸ் இஸ் அ ஸ்பியர். அதாவது ஒரு ஃப்ரூட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஆரஞ்சு, ஓகேவா, ஒரு சாத்துக்குடி லைக்கஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட். லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்பியர் லீனியராக இருக்குது. linear is nothing but straight line in one direction. ஒரே டைரக்ஷன்ல தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்பியர் இன் ஒன் டைரக்ஷன். அப்ப கிறிஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டலுக்குள்ள ஆட்டம் வந்து இந்த மாதிரி லீனியராகவும் அரேஞ்ச் ஆகிருக்கலாம். அதில் என்ன சொல்கிறாங்க, ஒன்லி ஒன் பாசிபிலிட்டி டு அரேஞ்ச் த ஸ்பியர் இன் ஒன் டைரக்ஷன். இந்த லீனியர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்பியர்ன்ற இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ஒரே ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும், அரேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஈச் ஸ்பியர் இஸ் இன் கான்டாக்ட் வித் நெய்பரிங் ஸ்பியர். ஒவ்வொரு ஸ்பியரும் என்ன பண்ணுவோம், இது எய்தர் சைடு, இந்த சைடோ இல்லை இந்த சைடோ, ஒவ்வொரு ஸ்பியரும் நெய்பரிங் ஸ்பியரோட ஒரு கான்டாக்டை ஏற்படுத்திக்க முடியும். அவ்வளோதான். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பேக்கிங் கிறிஸ்டலில் வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்பியர் இன் ஒன் டைரக்ஷன் டாப்பிக்கில் ஒன்லி ஒன் பாசிபிலிட்டி டு அரேஞ்ச் த ஸ்பியர் இன் ஒன் டைரக்ஷன். இந்த டயக்ராம் போட்டுட்டு அதில் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த என்ன சொல்கிறோம், இந்த ஸ்பியர் இன் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்பியர் இன் கான்டாக்ட் வித் நெய்பரிங் ஸ்பியர் இன் எய்தர் சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? ஓகே, புரிஞ்சு. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பாருங்கள், 2 டைமென்ஷன் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லீனியர் அரேஞ்ச்மெண்ட், செகண்ட் வந்து 2 டைமென்ஷன் அரேஞ்ச்மெண்ட். இதில் எப்படி இருக்கும் இந்த 2 டைமென்ஷனில் அப்படின்னா, இதில் 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஆக்சுவலி ஏஏஏ டைப், another one is ஏபிஏ டைப் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏஏ டைப்பை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த ஸ்பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இங்கே நம்ம ப்ரீவியஸாக படிச்சோம்ல, லீனியர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்பியர் இன் ஒன் டைரக்ஷன் இஸ் ரிப்பீட்டட் இன் த 2 டைமென்ஷனல் டைப். இந்த டூ டைமென்ஷனல் டைப்பில், அதுவும் ஏஏஏ டைப்பில் அந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அங்கே லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரே ஒரு இதாக போட்டிருக்கோம். பட் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ரிப்பீட்டட் இன் அ 2 டைமென்ஷனல் பேக்கேஜ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, if we denote the A is the first row. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து லீனியர்லி அரேஞ்ச்டாக நம்ம அடிக்கிட்டே போகலாம். இதில் வந்து if we denote the A is the first row, ஏவை வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்ம ஏன்னு டினோட் பண்ணோம்னா அதுக்கப்புறமா வர்றது எல்லாமே ஏ தான். ஏன் அப்படின்னா இஸ் ஐடென்டிக்கல்லி அரேஞ்ச்டு. ஐடென்டிக்கல்னா நான் ஒரே மாதிரியாக தான் எல்லாமே அரேஞ்ச்டாக இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஏஏ டைப்னு நம்ம சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் திரும்ப சொல்கிறேன். 2 டைமென்ஷனில் ஏஏஏ டைப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லீனியர்லி அரேஞ்ச் பண்ணால் ஸ்ட்ரைட் லைனில் ஒரே டைரக்ஷனில் அரேஞ்ச் ஆகுது இல்லையா, அதை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு லைன் மட்டும் அங்கே அரேஞ்ச் பண்ணது ஃபர்ஸ்ட் டாபிக்கு. செகண்ட் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஏஏஏ டைப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லீனியர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஒன் டைரக்ஷனை வந்து நீங்கள் நிறைய அடுக்கிக்கிட்டே இருக்கலாம். அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரோவை வந்து ஏ டைப்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, டினோட் பண்ணிங்கன்னா, அடுத்து இருக்கிறது எல்லாமே ஏ தான். ஏன்னா அதே மாதிரி தான் க்ளோஸ்லி ரிசம்பிள். ஓகே, ஒரே மாதிரி தான், ஐடென்டிக்கலாக தான் அரேஞ்ச்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ டைப். புரியுதா நான் சொல்கிறது? ஓகேவா? இது வந்து இதே மாதிரி தான் அடுத்தடுத்த ரோவும் அரேஞ்ச்டாக இருக்கனால ஃபஸ்ட்டு ரோவை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ அடுத்தடுத்து இருக்கிறதும் ஏ தான். அடுத்து பாருங்களேன், ஏபிஏ டைப். ஓகேவா? அடுத்து செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டைமென்ஷனில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏபிஏ டைப். ஓகேவா? ஏ டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஏபிஏ டைப்பில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் ரோ. இப்போ நான் ட்ரா பண்ணிட்டு இருக்கிறது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோன்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த செகண்ட் ரோ
the sphere in second row is fitted in the depression of the first row. இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ரோ இதுதான் வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு ரோவோடைய இந்த டெப்ரெஷன் இருக்கு இல்லையா, இந்த டெப்ரெஷன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோ உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ரோ. ஓகே, இப்போ செகண்ட் ரோ எங்கே போடுறேன் பாருங்களேன். செகண்ட் ரோவில் இங்கே போடுறேன். ஓகே, இப்போ இது பாருங்கள். அடுத்து ஓகே, இப்போ இதில் டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவோடைய அந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடியது அடிப்பகுதி. அந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த பள்ளம், அந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய இந்த பள்ளம், இது ரெண்டு கிடைப்பட்டதான் இந்த கேப்பில் இந்த செகண்ட் ரோ வந்து ஃபிட் ஆகிருக்கு. ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? அதே மாதிரி தேர்டு ரோவோடைய அந்த பள்ளத்தில் தான் இந்த ஃபோர்த் ரோ வந்து ஃபிட் ஆகிருக்கு. இது 1, இது 2, இது வந்து 3, இது 4. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த ஸ்பியர் இன் த செகண்ட் ரோ இஸ் ஃபிட்டட் ஆன் த டிப்ரெஷன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ரோ. ஃபஸ்ட்டு ரோவோடைய இந்த பள்ள பகுதியில் டிப்ரெஷனில் தான் செகண்ட் ரோவோட ஸ்பியர் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. இஃப் யூ டினோட் த ஸ்பியர், second row sphere is a, first row sphere is a A, and then second row is a B, look like a, the third row is a look like a first row, so this also the A, and then fourth row is a look like a second row, so this is also the B. அப்போ AB type. ஓகேவா, AB type அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சிலலாம் அந்த சவுண்டை வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரே மாதிரி சவுண்ட் வருது, A B லைக் வாட் ஆர் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த அதே மாதிரி தான் இது. ஓகேவா, ஸோ புரியுதா நான் சொல்கிறது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஏபி டைப்பில் என்ன சொல்கிறோன்னா, அந்த ஸ்பியர் இந்த செகண்ட் ரோ இஸ் ஃபிட்டட் இன் த ஃபஸ்ட் ரோ depression. If we denote the first row is a A, then we will denote the second row is a B, and third row is look like as a first row, so it also the denoted the A, and then fourth row is look like as a second row, so it is must denoted the B. So this type is a AB டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, புரியுதா? ஸோ அமாங் திஸ் இந்த 2 டைமென்ஷனில் 2 டைப் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஏ டைப் ஆனதான் ஏபி டைப்பு. இப்போ இந்த 2 டைப்ஸில் விச் ஒன் இஸ் வெரி க்ளோஸ்லி பேக்டுன்னு நினைக்கிறீங்க? நல்லா பாருங்கள், இது ரெண்டில் எது ரொம்ப க்ளோஸ்லி பேக்டு? டயக்ராமில் பாருங்கள், இங்கே திஸ் கேப் ஸ்பேசஸ் வந்து இருக்குது. பட் இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்லி அவரோட டிப்ரெஷன்ஸில் வந்து இது வந்து நல்லா கம்ப்ளீட்லி க்ளோஸ்லி பேக்டாக இருக்கிறதுனால இந்த ஏபி டைப் இஸ் அ வெரி க்ளோஸ்லி பேக்டு டைப். ஓகேவா, ஸோ பிட்வீன் தி 2 டைப்ஸ். ஓகேவா, ஸோ இந்த பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து there are the 3 types இருக்குது. Now we discuss about the only 2 topics, and the linear arrangement of the sphere in one direction is the first topic. Only one possibility to arrange the sphere in one direction. Look, as a diagram is here. So second type is a 2 dimension. So what are the 2 dimensions? அப்படின்னா AAA type, another one is AB type. So first we discuss about the AAA type. இந்த AA typeல linearly arrangement of the sphere in a single direction or one direction is repeated in 2 dimension. இந்த linearly arrangement of the single direction repeat பண்ணிட்டே இருக்கிறாங்க பாரு, 2 3 அடுத்த வாட்டி எத்தனை வாட்டி வேணாலும் அதை போட்டே இருக்கலாம். அப்போ வந்து first we denote the sphere in the first row is A, then second and third fourth are also all rows are the A, because all are the identical or similar with the first row. Okay, second type is a AB type. This type in the second row, the sphere in the second row is fitted on the sphere in the first row depression. Okay, so if we denote the first row is a A, and then second row is a B, and third row is look like as a first row, so it also denoted as a A, and then fourth row is look like as a second row, so it is also the B type. This is the AB type. Okay, between these 2 types, very closely compact crystal pack is a AB type. Okay, thank you so much.